பரிதாபமாக நம்ம நடேசன் எடுத்த திடீர் முடிவு நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல சண்டைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடையும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஏன் அப்பா எனக்காக எழுதி கொடுத்தது, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கண் கலங்கி பேசியிருப்பாங்க. இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒவ்வொரு செகண்டுமே அந்த வீட்டில் இருந்த ஞாபகங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ நாம் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை திரும்பவும் பெறணும், அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை இந்த அளவுக்கு வந்து பண்ணி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்குறாங்க. உடனே வந்து இப்போ நிலாவும் வரவும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தினாக்கா அங்கேருந்து எல்லாரையும் நம்ம சோழன் அவருடைய காரில் வந்து பார்த்தினாக்கா கூட்டிகிட்டு ஒரு லாட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தினா கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கே 8,000 அப்படின்னு சொல்லும்போது வாயை பொழந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தினா நின்றாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, இவன் வந்து பார்த்தினாக்கா ஒரு மாதம் வாடகைக்கு ஒரே நாளில் கேட்குறானே அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல எல்லாம் புலம்புனாங்க. கையில் காசும் இல்லாமல் தங்க வீடும் இல்லாமல் எல்லாம் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. நமக்குன்னு இருந்த அந்த ஒரு வீட்டை என்னால் விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்தார் இல்லையா? இப்போ இந்த இடத்துலவே நம்ம சோழன் ஒரு ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னன்னா நாம் நிலா கூட தங்கிக்கலாம், இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் அந்த சேரனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, இல்லை முடியாது நீ எங்கள் கூட தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இதே ரூமில் வைக்க வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நடேசன் என்ன பண்ணார், அப்படியே வந்து பார்த்தினாக்கா ஒரு இடத்துல போயிட்டு சிலை மாதிரி உக்காந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் உக்காந்துட்டு அந்த இடத்துல எல்லாருமே டான்ஸ் போட்டது, அது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தோணிகிட்டே இருக்குது. இந்த நினைவுகள் அவரை வந்து பார்த்தினாக்கா ஒரே கொஞ்சம் நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை தூங்க விடல. இப்போ நம்ம நடேசன் என்ன பண்ணிட்டாருனாக்கா திருப்பவும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த ரூமை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன் எங்கே போனாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா நாம் எதுக்கு எதுவுமே இல்லாமல் 4 பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி மானங்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா திடீர்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு தற்கொலை பண்ணிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவை எப்படியாவது வந்து நம்ம பார்க்கணுமே, அந்த ரூமை கதவை தட்டி நம்ம நிலாவை கதவை திறக்க சொல்லலாமான்னு சொல்லி நம்ம சோழன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி யோசிச்சுட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் நிலாவை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நிலாவும் வந்து இப்போ எல்லோரும் தூங்கிட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்த சைடு வரவும் நம்ம நடேசன் வந்து பார்த்தோன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டை விட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த படிக்கட்டு ஸ்டெப்லாம் நடந்து போகிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு எங்கே தனியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தனோ அதே வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பூட்டெல்லாம் உடைச்சிட்டு நான் உள்ளே போகிறேன், இல்லைனா நான் தற்கொலை தான் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அவர் இந்த ஒரு முடிவை எடுப்பாருன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ அவர் அங்கேயுமே போயிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா வீட்டு பூட்டெல்லாம் உடைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு கயிறு ஈரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேனில் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம நிலா வந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக இவரை ஃபாலோ பண்ணி போனதுனால அவர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்த்தா அவருமே வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இப்போ நாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை கசக்கிக்கிட்டே அங்கே அவருக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இவர் பண்ணுறது ஏதோ வந்து தப்பாக தெரியுது, நம்ம வந்து இவரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி நிலா குறுக்க தூந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இப்போ நடேசனை எப்படியே தடுத்து நிப்பாட்டி இதுன்னுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம நிலாவோட ஒரு கற்பனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு நாமளும் நினச்சோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உண்மையான அந்த ஒரு சம்பவம். கடைசியில் தான் அந்த இடத்துல அந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் பேரில் எழுதி வச்சது அந்த நிலாவோட ரூம்லேயே இருந்திருக்கு. இதை பார்த்து நிலா எடுத்து அந்த இடத்துல நடேசன் கிட்ட காட்ட இதுதானே அந்த உயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும் போது ஆமாம்மா இதே தான், இது இல்லாதனால தான் நம்மளால் எதுவுமே பேச முடியல, இந்த வீட்டை வந்து அவங்க மொத்தமாக அபகரிக்க நினச்சது இது ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் மறுநாள் காலையிலேயே வந்து பார்த்தா இங்கே பூட்டு கீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்கும் இல்லையா. இதை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல திரும்பவும் போலீஸை வர வச்சு எதனா பண்ணலான்னு வந்து நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நைட்டாக இந்த உயிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடேசனோட ஆட்டம் அதிகமாக இருக்க போகுது. நாம் கூட எங்கே ரொம்பவே வந்து பயந்துட்டோம் இந்த நடேசன் வந்து இறந்துருவாரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம நிலாவால் தான் இவரோட உயிருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கு. நம்ம நிலா பண்ண சூப்பர். இப்போ இந்த உயிரை வச்சு அந்த அவங்க சித்தப்பாவுக்கு எல்லாருக்கும் சரியான ஆப் வைக்காங்களா மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் தெரிவித்து வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.